இந்த ஊருக்கு உண்டான தேவைகள் காந்தி வந்த ஊருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ காந்தி வந்ததுக்கு உண்டான ஒரு அறிகுறி எதுவுமே கிடையாது. தியாகிகள் வாழ்ந்த ஊருன்னு சொல்கிறாங்க, எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. இப்போது கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சொக்கமலை எங்கள் கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொது கழிப்பிடம் வந்து டிச்சு தண்ணி சரியாக போகிறதில்லைங்க, சாக்கடை நீர் சரியாக போகிறதில்ல. அதையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, பொது கழிப்பிடம் பயன்படுத்துகிற அந்த மலம் பார்த்திங்கன்னா அந்த டேங்க் வந்து லீக்கேஜாக இருக்குது. அதுக்கு தோழர்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மனு கொடுத்துருந்தாங்க. அன்னூர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த பாத்ரூமு, இந்த ரோடு, இந்த சாக்கடை கட்டினது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஓரத்தில் இருக்கிற வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகளும் பெரியவங்களும் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்கடையை வந்து சரியான முறையில் அள்ளுறதில்ல ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சாக்கடை வந்து முழுசாக ஒரு இடத்துக்கு போய் சேர்றதில்ல. ஒரு இடத்துல இந்த கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அன்னூர் போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து தறிகுடோனுக்கு அந்த பக்கம் லாக் இருக்குங்க. அதாவது வந்து வழி போகிறதுக்கு வழி இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலத்தில் ஒரு 5-6 தடவை நம்ம மனு கொடுத்துருப்போம். மனு கொடுத்தா அடுத்த நாள் பேரூராட்சி அலுவலகத்துலேருந்து வர்றாங்க, ஒரு மோட்டரை வச்சு அந்த சாக்கடை நீரை எடுக்கிறாங்க, மோட்டரை வச்சு எடுத்துடுறாங்க, அதோட சரி போயிடுறாங்க. மறுபடியும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நிரந்தர தீர்வு வேணுங்க இதுக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குதுங்க. ஒரு 1000 பேர்த்துக்கு பக்கமாக இருக்காங்க. மொத்தமாக பொதுமக்கள் எல்லாம் சேர்த்துன்னு ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. இதே போக்கு வந்து தொடர்ச்சியாக நீடிச்சுது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து குடியேறும் போராட்டம் ஒன்று அறிவிக்க போகிறோம். தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்யலை அப்படின்னா அதனால வரும் எல்லாம் நோய் நொடி வருதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் காய்ச்சல் வருதுங்க, பெரியவங்களுக்கு காய்ச்சல் வருதுங்க, சரங்கெல்லாம் வந்துட்டுங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க. பச்சை குழந்தை வச்சுட்டு இருக்கனால கொசு எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, கொசு தொலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று வந்துட்டோன்னா எங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. மழை வந்துருச்சுன்னா தண்ணி மேலேயே வந்துடும், டிச்சுக்கு மேலேயே வரும். மேலே வந்து புழுவெல்லாம் மேலேயே ஊறிட்டு வரும். வீட்டுக்குள்ளே கூட புழுவெல்லாம் வருது, டிச்சு புழுவெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட வருது. டிச்செல்லாம் வந்து அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, ரொம்ப நாளாக அதை அடைச்சி வச்சுருக்காங்க. யார் வந்தாலும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோங்க. ஆனால் அது யாருமே எடுக்கிறது கிடையாது. அங்கே அடைச்சி வச்சு டிச்சு அப்படியே தான் இருக்குது. அது எடுத்தால் தானே எல்லா இடக்கும் போக முடியும். எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, குழந்தையெல்லாம் இருக்காங்க, எல்லாமே இது இருக்குது. அது அங்கேயே அப்படியே தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அது யாருமே எடுக்கிறது இல்லைங்க. வரும்போது யார் வந்தாலும் சொல்லிகிட்டே தான் இருக்குனாங்க. ஆனால் யாருமே இது வரைக்கும் எது கண்டுக்கிறது இல்லை. ஓட்டுக்கு மட்டும்தான் இங்கே வர்றாங்களே தவிர வேறு எந்த விஷயத்துக்காகவும் அது கேட்குறது இல்லை. கழிப்பிட வாய்க்காலிருந்து தண்ணீர் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிச்சு கட்டியிருக்காங்க, அதான் 4 தெருவாக இருக்குது. 4 தெருவில் வந்து டிச்சு தண்ணி வெளியே போகும்போது ஒரு பள்ளத்துக்கு வழியாக போட்டிருக்காங்க. அந்த பள்ளத்துக்கு போகும்போது பாதியில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ அவங்க தனியார் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை பேரூராட்சி மூலிமா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அது ஏன் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கொஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் கூடி மக்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த பெட்டிஷன் கொடுத்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஓ கிட்ட ஏஇ இல்லை எஸ்ஓ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, எஸ்ஓ கிட்ட நாங்கள் அந்த பெட்டிஷன் கொடுத்துட்டோம். அந்த பெட்டிஷன் கொடுத்த பிறகு வந்து அடுத்த நாள் எஸ்ஓ வந்து எங்கே பார்த்த பிறகு இல்லை, நாங்கள் ஏஇகிட்ட முடிவு பண்ணி தான் சொல்லணும், ஏஇ தான் எங்களுக்கு தீர்வு கொடுப்பாரு, எங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு எஸ்ஓ சொல்கிறாருங்க. அந்த தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு முழுசாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் வந்து அந்த தண்ணி அப்படியே முழுசாக தேங்கி நின்றுங்க. அதில் வந்து வெள்ளை கலர் புழுக்கள் வருதுங்க. வெள்ளை கலர் புழுக்கள் வந்து வீட்டை நோக்கியே வரும், மேலேயே வருது. ரோட்டை தாண்டி வீட்டுக்குள்ளேயே வெள்ளை கலர் புழு வருது. இந்த ஊரில் வந்து நோய்வாய்ப்பட்டு மக்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க. சின்ன குழந்தைகள் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்லையே குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டி இருக்குது. அந்தளவுக்கு நோய்வாய்கள் ஏற்பட்டு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு தண்ணீர் வந்து தண்ணி 8 நாளுக்கு 9 நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணீர் வருது. அந்த தண்ணி எடுத்து விட்றவங்களும் ப்ராப்பராக எடுத்து விட்றது கிடையாது. சமுதாய நல கூட கட்டித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. இந்த ஊருக்கு சொக்கம்பாளையம் கிராமத்துக்கு அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே சமுதாய நல கூட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு ஆகியும் இன்னும் 5 வருஷம் 6வது வருஷம் நடக்க போது அந்த சமுதாய நலக்கூடம் இப்போ என்ன நடந்துச்சு, இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா, பண்ணலையா அப்படிங்கிறது எந்த ஒரு நடவடிக்கையுமே தெரிலைங்க சார் எங்களுக்கு. இது எல்லாம் எங்களுக்கு தீர்த்து கொடுக்கணும். மெயினாக வந்து இந்த டிச்சில் ஏதோ அந்த தண்ணி வந்து கால்வாய் நோக்கி போயிடுச்சுன்னா, அது பள்ளத்தை நோக்கி போச்சுன்னா எங்களுக்கு இந்த மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் நல்லா வாழலாம். அதுக்கு எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். டிச்சு வந்து இருக்குது, அந்த டிச்சு வெளியே போகிறதுக்கு உண்டான வழி கிடையாது, சாத்தியக்கூறு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வீடியோ எடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது ஈஓ ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தோம். ஈஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. வந்தபோது நாங்கள் கூப்பிட்டு கேட்டோம், இந்த இடத்துல டிச்சு போகிறதுக்கு வழி இருக்குது,
அந்த உள்ள கீழே லைன் போட்டிருக்காங்க, அந்த லைனில் மண் அடைச்சிருக்கு. அந்த மண்ணை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து டிச்சு கட்டுறதுக்கு ஈவோட்டை கொடுக்கணும், அவங்க இன்ஜினியர் செக்ஷனுக்கு மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நாங்கள் உங்கள் வேலையை பார்ப்போம். அப்போ அது வரைக்கும் இருக்கிற மக்கள்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதா? அந்த டிச்சு தண்ணி வெளியே போகிறதுக்கு உண்டான வேலையை மட்டும் தான் கொடுத்தா, புதுசாக டிச்சு கட்டி கொடுங்கன்னு நாங்கள் கேட்கவே கிடையாது. இந்த மக்களுக்கு உண்டான குறைகள் என்ன, டிச்சு கட்டி கொடுங்கன்னு கேட்கல, அந்த டிச்சில் இருக்க தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. 1934ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட பிரச்சாரத்திற்காக கோவை சொக்கம்பாளையம் என்னும் பகுதிக்கு வந்தார். இந்த ஊரில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு என 5 தியாகிகள் பங்கு பெற்றார்கள். மகாத்மா காந்தி வருகை தந்த இந்த ஊரில் முறையாக கழிவுநீர் வாய்க்கால் வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். இது குறித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பலமுறை மனுக்கள் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் கூறியதாவது, இந்த கழிவுநீர் கால்வாயை முழுமையாக அகற்றிவிட்டு கட்டப்பட வேண்டும். ஏற்கனவே போடப்பட்டுள்ள குழாய்கள் எல்லாம் அகற்றிவிட்டு புதிதாக கழிவுநீர் வாய்க்கால் கட்டப்பட வேண்டும். வெளிப்புறத்தில் கால்வாய்கள் கட்டப்பட்ட பிறகு ஊரில் கழிவுநீர் வாய்க்கால்கள் சரி செய்யப்படும். இதற்கான எஸ்டிமேட் போடப்பட்டு அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார்.